காலை பொழுது நான் புதுரா பாடிடுவே. புது காலை பொழுது நான் புதுராகம் பாடிடுவே. புகழீதம் இசைப்பேன் புனிதனே என் நேசனே என் நேசனே. புலரும் புது காலை பொழுது நான் புதுராகம் பாடிடுவே. காணாமல் போன ஆடு நான் என்னை காப்பதற்கு தேடும் ஆயன் நீ. காணாமல் போன ஆடு நான் என்னை காப்பதற்கு தேடும் ஆயன் நீ. கானக உலகில் அலையும் நான் உன்னை காண்பதற்கு தவிப்பேன் நாளும். கானக உலகில் அலையும் நான் உன்னை காண்பதற்கு தவித்தேன் நாளும். கர்த்தரேசு நீ வந்து என்னை கண்டு மகிழ்ந்தாய். காட்டினாய் வழியை தந்தாய் ஒளியை. புலரும் புது காலை பொழுது நான் புதுராகம் பாடிடுவே. எல்லோருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம் ஃபாதர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுளுக்குரியவர்களே, மூவரு கடவுள் பெருவிழா திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மனித அறிவுக்கு எட்டாத மறைப்பொருளாகிய இறைவனின் இயல்புக்கு திருச்சபை இன்று விழா எடுக்கிறது. மனிதரை தமது சாயலாக படைத்த கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியார் என்று 3 இறையாட்களாக மீட்பின் வரலாற்றில் தம்மை வெளிப்படுத்துகிறார். வாக்கான இறைமகனை நித்தியத்திற்கும் பிறப்பிக்கும் இறைத்தந்தை, இறைத்தந்தையின் நித்திய வாக்கான இறைமகன், இவரிடமிருந்து புறப்படும் தூய ஆவியார் என 3 இறையாட்களும் திருச்சபை விளக்கம் அளிக்கிறது. தந்தையுடைய யாவும் மகனுடையவை. அவர்களது முழு உண்மையை நோக்கி தூய ஆவியார் நம்மை வழிநடத்துகிறார். மூவரு கடவுளின் பெயரால் திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் அவரது சாட்சிகளாக வாழும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். தேவரே இரக்கமாயிரும். தேவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவா, ஒரே மகனார் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாம் இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீர். நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக என்றும் உள்ள மூவொரு கடவுளின் ஆட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கின்றீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பர்களே, இன்றைய முதல் வாசகம் வரலாற்றில் செயல்படுகின்ற இஸ்ராயேலின் ஆண்டவரே உண்மையான கடவுள் என்பதை எடுத்துரைக்கின்றது. தமது உரிமை சொத்தாக இஸ்ராயேல் இனத்தை தேர்ந்தெடுத்து வழிநடத்திய கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழுமாறு மோசே அழைப்பு விடுக்கிறார். எப்பொழுதும் கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழும் வரம் வேண்டி இந்த வாசகத்துக்கு கவனமாக செவிமடுப்போம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 32 முதல் 34 முடிய மற்றும் 39 முதல் 40 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்களுக்கு முற்பட்ட பண்டை காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ? அல்லது இதுபோல் கேள்விப்பட்டது உண்டா? நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்று தமக்கென உரிமையாக்கிக் கொள்ளும் முன்வரும் கடவுள் உண்டா? மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள். அவரை தவிர வேறும் எவருமிலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்து கொள்ளுங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் குழந்தைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே என்னை என்றும் காத்தருளும். உம்மிடம் அடைக்கலம் நான் புகுந்தே என் இதயம் அகமகிழும் களி கூறும். என்றென்றும் கவலையின்றி இளைப்பாரும். ஆண்டவரே என்னை என்றும் காத்தருளும். உம்மிடம் அடைக்கலம் நான் புகுந்தே என் இதயம் மகிழும் களி கூறும். என்றென்றும் கவலையின்றி இளைப்பாரும். ஆண்டவரே என்னை என்றும் காத்தருளும்.
வேறு நன்மை இல்லை. நீரே என் ஆண்டவர் என்றுரைத்தேன், உம்மையன்றி எனக்கு வேறு நன்மை இல்லை. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அவர் தாமே எனது மீட்பின் கிண்ணம், மீட்பின் கிண்ணம். ஆண்டவரே என்னை என்றும் காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் நான் புகுந்தேன். என் இதயம் மகமகிழும் களிகூரும், என்றென்று கவலையின்றி இளைப்பாறும். ஆண்டவரே என்னை என்றும் காத்தருளும். மகிழ்ச்சியூட்டும் இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது, என் உரிமை பேரு எனக்கு நேர்த்தியாயிற்று. மகிழ்ச்சியூட்டும் இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது, என் உரிமை பேறு எனக்கு நேர்த்தியாயிற்று. அறிவுரைத்த ஆண்டவரை வாழ்த்திடுவேன், அறிவுரைத்த ஆண்டவரை வாழ்த்திடுவேன். இரவில் கூட என் இதயம் பாடிடுவேன், பாடிடுமே. ஆண்டவரே என்னை என்றும் காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் நான் புகுந்தேன். என் இதயம் அகமகிழும் களிகூரும், என்றென்றும் கவலையின்றி இளைப்பாறும். ஆண்டவரே என்னை என்றும் காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் நான் புகுந்தேன். என் இதயம் அகமகிழும் களிகூரும், என்றென்றும் கவலையின்றி இளைப்பாறும். ஆண்டவரே என்னை என்றும் காத்தருளும். அன்பர்களே, இந்த இரண்டாம் வாசகமும் நாம் கடவுளின் பிள்ளைகளாக வாழும்போதுதான் உரிமை பேறு பெற்றவர்களாக இருக்க முடியும் என்று எடுத்துரைக்கிறார். பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையினாலே நாம் கடவுளை அப்பா தந்தையே என அழைக்கிறோம் என்று புனித பவுல் எடுத்துரைக்கிறார். கடவுளுக்கு விருப்பமான பிள்ளைகளாக வாழும் வரம் வேண்டி இந்த வாசகத்துக்கு கவனமாக செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 14 முதல் 17 வரை. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நாம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும்
நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லா வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அத்தியாயம் 28, இறை வார்த்தைகள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலியாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய் ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ, உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மூவொரு கடவுள் விவாதிக்கப்பட வேண்டியவர் அல்ல, வாழ்ந்து காட்டப்பட வேண்டியவர். மூவொரு கடவுள் ஆராயப்பட வேண்டியவர் அல்ல, அனுபவிக்கப்பட வேண்டியவர். மூவொரு கடவுள் அலசி பார்க்க வேண்டியவர் அல்ல, அன்பு காட்டப்பட வேண்டியவர். மூவொரு கடவுள் புரிந்து கொள்ள வேண்டியவர் அல்ல, புது வாழ்வை தரக்கூடிய கடவுள். மூவொரு கடவுள் வேறுபடுத்தி பார்க்க வேண்டியவர் அல்ல, மாறாக ஒற்றுமைக்கு உரமிடக்கூடியவர். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையானது மூவொரு கடவுள் பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தந்தை, மகன், தூய் ஆவி, இந்த கடவுள் ஒரு கடவுள் 3 ஆட்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இதைத்தான் இந்த மூவொரு கடவுள் பெருவிழா நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய உண்மையும் மறைபொருளுமாக இருக்கிறது. ஆனால்
இந்த மூவொரு கடவுள் உண்மையிலேயே மூன்று கடவுளா, ஒரு கடவுளா, அல்லது மூன்று ஆட்களா என்ற கேள்விகள் கிறிஸ்தவர்களாகிய நம்மில் பல நேரங்களில் எழக்கூடும். பல நேரங்களிலே புரியாத புரிதல் போல கூட நமக்கு இருக்கலாம். இந்த மூவொரு கடவுளை புரிவதற்கு கூட சில நேரங்களில் கடினமாக இருக்கலாம். ஆனால் இந்த மூவொரு கடவுள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள், அர்த்தங்கள், அல்லது நம்முடைய வாழ்வுக்கு இந்த கடவுள் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய பல சிந்தனைகளை இந்த திருவிழா நாளிலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய தாய் திருச்சபையிலே இந்த மூவொரு கடவுள் பெருவிழா மிக மிக முக்கியமான ஒரு விழாவாக கருதப்படுகிறது. 1334 ஆண்டிலே 22ஆம் யோவான் திருத்தந்தையானவர் இந்த மூவொரு கடவுள் பெருவிழாவை பிரகடனப்படுத்துகின்றார். இந்த திருச்சபையிலே கிறிஸ்தவத்துக்குள்ளே இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்று அறிவுறுத்தலின் அடிப்படையிலே இன்று வரை இந்த மூவொரு கடவுள் பெருவிழாவை நாம் சிறப்பாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஒரு முறை ஒரு சிறுவன் ஒருவன் மறைக்கல்வி வகுப்பிற்கு சென்றானாம். சென்று மறைக்கல்வி பாடங்களை கற்று முடித்த பிறகு தன்னுடைய வீட்டிற்கு வருகின்றான். வீட்டில் வந்து தன்னுடைய தாயை நோண்டி எடுத்துக் கொண்டிருக்கின்றான். பல கேள்விகளை கேட்கின்றான். அது என்ன கேள்விகள் என்றால், அம்மா, இன்று மறைக்கல்வி ஆசிரியர் எனக்கு மூவொரு கடவுளை பற்றி சொல்லி தந்திருக்கின்றார். மூவொரு கடவுள், ஒரு கடவுள், மூன்று ஆட்களாக செயல்படுகிறார். ஆனால் இந்த கடவுள் எல்லா இடத்திலுமே இருக்கின்றார் என்று மறைக்கல்வி ஆசிரியர் இன்று என்னுடைய வகுப்பிலே சொல்லி தந்திருக்கின்றார் என்று தன்னுடைய தாயிடம் சொன்ன பொழுது, சொல்லிக்கொண்டே அந்த சிறுவன் தன்னுடைய தாயிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார். அம்மா, உண்மையிலேயே இந்த கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறாரா என்று கேட்டவுடனே அந்த தாய் சொல்கிறாள், அதற்கு என்ன சந்தேகம், கண்டிப்பாக கடவுள் எல்லா இடத்திலுமே இருக்கின்றார் என்று தாய் பதில் சொல்கிறார். உடனே இரண்டாவதாக அந்த சிறுவன் ஒரு கேள்வியை மறுபடியும் கேட்கிறார். அது என்ன கேள்வி என்றால், அப்படி என்றால் கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்றால் இந்த கடவுள் நம்முடைய பீரோக்குள் இருக்கிறாரா, அல்லது நான் இருக்கக்கூடிய அறைக்குள் இருக்கிறாரா, அல்லது நான் புத்தகம் வைத்திருக்கக்கூடிய பையிலும் அந்த கடவுள் இருந்திருக்க வேண்டுமே என்று கேள்வியை கேட்ட பொழுது அந்த தாயானவள் மறுபடியும் சலிக்காமல் சொல்கிறார், கண்டிப்பாக அந்த கடவுள் எல்லா இடத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார் என்று அந்த தாய் பதில் சொல்கிறார். மீண்டும் தன்னுடைய தாயை நோண்டுவதற்காக, அதாவது கேள்வி கேட்பதற்காக இந்த சிறுவன் தொடர்ந்து கேட்கின்றான். அப்பொழுது மூன்றாவதாக இந்த சிறுவன் தன்னுடைய தாயிடம் கேட்கிறார், அப்படி என்றால் நம்முடைய வீட்டினுடைய மூலை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தகரப்பெட்டிக்குள்ளும் இந்த கடவுள் இருக்கிறாரா என்று கேட்ட பொழுது பொறுமையோடு இருந்த தாய் சற்று கோபத்தோடு, சனியனே, கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறாரே என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேனே, கடவுள் அந்த தகரப்பெட்டிக்குள்ளும் இருக்கிறார் என்று முதுகிலே ஒரு அறையை அடித்துவிட்டு அனுப்புகிறார் அந்த தாய் அந்த சிறுவனை. ஆனாலும் அந்த சிறுவன் அந்த அடியை கூட ஒரு உதையாக பார்க்காமல் மீண்டும் அந்த ஓடி சென்று அந்த மூலையில் இருக்கக்கூடிய தகரப்பெட்டியை பூட்டி வைத்துவிட்டு தாயிடம் வந்து சொல்கிறார், நான் கடவுளை தகரப்பெட்டிக்குள் வைத்து அடைத்து விட்டேன், இன்னும் நீ என்ன சொல்கிறாய் என்று பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு அந்த சிறுவன் ஓடி சென்றானாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மூவொரு கடவுள் பெருவிழாவை இன்று நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே பல நேரங்களிலே இந்த சிறுவனை போல அந்த தகரப்பெட்டி என்ற நம்முடைய சிறிய மூளைக்குள் இருக்கக்கூடிய அறிவை வைத்து இந்த மூவொரு கடவுளை நாம் ஆராய நாம் தேடுகிறோம், முயற்சிக்கிறோம். ஆனால் இந்த மூவொரு கடவுளை உண்மையிலேயே நாம் கண்டுபிடிக்க முடியாது. நாம் அறிவியலை கொண்டு பார்த்தாலும் ஆராய்ந்து பார்த்தாலும் இந்த மூவொரு கடவுளை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இதனுடைய மறை உண்மை என்னவென்று பார்க்கின்ற பொழுது இந்த கடவுளை நம்மால் அனுபவிக்க மட்டும்தான் முடியும் என்பதைத்தான் கிறிஸ்தவ அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எனவே மூவொரு கடவுளை நாம் புரிந்து கொள்ள முடியாத பட்சத்தில் இந்த கடவுளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்க முடியும் என்பதை இந்த விழா நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மறை உண்மையாக கூட இருக்கிறது. இன்னொரு நிகழ்வை உங்களுக்கு நான் உங்களுடைய மனதில் பதிக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு முறை ஒரு ஆயர் ஒருவர் உருவி பூசுதல் சடங்கு அந்த வழிபாட்டிற்காக ஒரு ஊருக்கு செல்கிறார். அப்பொழுது அந்த வழிபாடு நடந்து கொண்டிருந்த பொழுது மறை உரை ஆற்றுகின்றார்.
அந்த மறை உரையிலே இந்த ஆயர் இங்கிருந்து ஏறத்தாழ 300-400 சிறுவர்கள் சிறுமியர்கள் அந்த உறுதி பூசல் அந்த திருவருள் சாதனத்தை பெறுகின்றார்கள். இறுதி இருக்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிறுமியை அழைத்து, எம்மா மூவொரு கடவுள் என்றால் என்ன என்று அந்த ஆயர் இங்கிருந்து கேட்கிறார் பீடத்திலிருந்து. அப்பொழுது அந்த சிறுமி எழுந்து நின்று சொல்கிறார், மூவொரு கடவுள் ஒரே ஒரு கடவுள்தான், 3 ஆட்களாக இருக்கின்றார்கள் என்று அருமையாக பதில் சொன்னாள் அந்த சிறுமி. ஆனால் அந்த சிறுமி சொன்ன பதில் இந்த ஆயருக்கு ஒழுங்காக கேட்கவில்லை. மீண்டும் அந்த ஆயர் அந்த சிறுமியிடம் கேட்கிறார், நீ சொன்ன பதில் எனக்கு ஒழுங்காக விளங்கவில்லை, மீண்டும் சொல்லுவாயா என்று கேட்டபொழுது இரண்டாவது அந்த சிறுமி சொன்ன பதில்தான் அங்கிருந்த மக்களையும் அந்த ஆயரை மெய் சிலிக்க வைத்தது. அப்படி என்ன அந்த சிறுமி பதில் சொல்லியிருக்கலாம் என்றால், இந்த மூவொரு கடவுளை நாம் விளக்க என்னால் முடியாது, இதை புரிந்து கொள்ளவும் முடியாது, நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவே ஆக வேண்டும், இது ஒரு மறை உண்மை என்று அந்த சிறுமி அந்த தூரத்திலிருந்து அருமையாக பதில் சொன்னார். சிறிது நேரம் சிந்தித்த இந்த ஆயர் மெய் சிலித்து அந்த சிறுமியை சொன்ன பதிலை கேட்டு ஆச்சரியப்பட்டு அந்த மக்கள் கூட்டத்திலே அந்த சிறுமியை வாழ்த்தினாராம். ஆமாம் அன்புக்குரியவர்களே, மூவொரு கடவுளை கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியாது, இது ஒரு மறை உண்மை மறைபொருள் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். பல நிலைகளிலே நாம் சிந்திக்கின்ற பொழுது, அதாவது தந்தை மகன் தூய ஆவி இவர்கள் இணைந்து எல்லா காரியங்களிலுமே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே பல நேரங்களிலே நமக்கே தோன்றியிருக்கலாம், புதிதாக வரக்கூடியவர்களை நாம் குழப்பி விடலாம், நமக்கும் புரியாது மற்றவர்களையும் புரிய விடமாட்டோம். அப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். இந்த மூவொரு கடவுள் விழாவை சிறப்பிக்கக்கூடிய இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த சிந்தனை மற்றவர்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுப்போம். தந்தை மகன் தூய ஆவி இவர்கள் ஒரே ஒரு கடவுள்தான், ஆனால் 3 ஆட்களாக செயல்படுகிறார்கள். பல நேரங்களிலே தந்தை ஆகிய இறைவன் கடவுளா என்ற ஒரு கேள்வியை நான் உங்களிடம் கேட்டால் என்ன சொல்லுவீர்கள்? ஆம், கடவுள்தான் என்று சொல்லுவோம். அல்லது மகனாகிய கிறிஸ்து கடவுளா என்று கேட்டால் ஆம், கடவுள் என்று சொல்லுவோம். அல்லது தூய ஆவியார் கடவுளா என்று கேட்டால் கண்டிப்பாக நாம் கடவுள் என்று தான் சொல்லுவோம். எனவே இவர்கள் அனைவருமே கடவுளாக இருந்தாலும் இவர்கள் ஒரே கடவுளாக இருக்கிறார்கள், 3 ஆட்களாக செயல்படுகிறார்கள். சில நேரங்களில் இந்த மூவொரு கடவுளை பற்றி யாராவது கிறிஸ்தவர்களாகிய நம்மிடம் கேட்டால் எப்படி நீங்கள் விளக்குவீர்கள்? கண்டிப்பாக விளக்க முடியும். பல உருவகங்கள் வழியாக நம்மால் விளக்க முடியும். உதாரணமாக ஒரு தண்ணீரை எடுத்துக்கொள்வோம். தண்ணீர் திடமாக இருக்கிறது, திரவமாக இருக்கிறது, ஆவியாக இருக்கிறது. ஆனால் தண்ணீராகத்தான் இருக்கும். ஆனால் 3 தன்மையில் இருந்தாலும் தண்ணீர் தண்ணீர் தான். கடவுள் தந்தையாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், ஆவியாக இருந்தாலும் கடவுள் என்பவர் ஒரே கடவுளாக இருக்கிறார். காலத்தை எடுத்துக்கொள்வோம். இறந்த காலம் என்று சொல்கிறோம், நிகழ்காலம் என்று சொல்கிறோம், அல்லது எதிர்காலம் என்று சொல்கிறோம். காலங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் காலம் ஒன்றுதான். ஒரு நிலத்தை ஒரு இடத்தை என்று பார்க்கின்ற பொழுது அந்த இடம் நீளமாக இருக்கலாம், அல்லது அகலமாக இருக்கலாம், உயரமாக இருக்கலாம், ஆனால் இடம்தான். ஒரு மெழுகுத்திரியில் உள்ள இந்த திரியை பாருங்கள், ஒரு மஞ்சளாக எரிகிறது. சற்று மேலே பார்த்தால் அது ஒரு சிகப்பு தன்மை அல்லது நீலம் போல் கருநீலம் போல் எரிகிறது. அது மேலே பார்க்கின்ற பொழுது ஒரு நீலத்தன்மை. ஆனால் நிறங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் அது ஒளி என்று நாம் பார்க்கின்றோம், மெழுகுத்திரியாக நாம் பார்க்கின்றோம். ஒரு குடும்ப உறவை நாம் பார்க்கின்ற பொழுது கூட, ஒரு குடும்பம் என்றால் ஒரு கணவன் இருக்க வேண்டும், மனைவி இருக்க வேண்டும், பிள்ளை இருக்க வேண்டும். 3 பேரும் இணைந்துதான் ஒரு குடும்ப உறவை நாம் பார்க்கின்றோம். இப்படி பல உதாரணங்களை எடுத்துக்காட்டுகளை நாம் ஒரு உருவகங்களாக புரிவதற்காக நாம் சொல்லிக் கொள்ளலாம். எனவே மூவொரு கடவுளுடைய அற்புதமான இந்த உருவகங்களை நாம் சொல்லிக்கொண்டு புரிய வைக்கலாம். ஆனால் இந்த மூவொரு கடவுளுடைய பணி என்ன என்று பார்க்கின்ற பொழுது, தந்தையாகிய இறைவன் படைப்பிலே அவர் படைப்பு என்ற ஒரு பணியை அருமையாக செய்கின்றார். மகனாகிய கிறிஸ்து என்பவர் இந்த உலகத்தில் மீட்கக்கூடிய ஒரு பணியை செய்கின்றார். தூய ஆவியானவர் இந்த மக்களை பராமரிக்கக்கூடிய பணியிலும் வழி நடத்தக்கூடிய பணியிலும் செய்கின்றார். இந்த மூவொரு கடவுளை பற்றி விவிலியத்தில் சொல்லப்படுகிறதா? நேரடியாக சொல்லாவிட்டாலும் இவர்களுடைய செயல்பாடுகள் விவிலியத்தில் அதிகமாக இருக்கிறது. தொடக்க நூலிலே பார்க்கின்றோம், தந்தையாகிய கடவுள் ஒரு கடவுளாக படைப்பிலே ஒரு மிக முக்கியமான ஒரு கடவுளாக இருக்கின்றார்.
தொடக்க நூலிலே ஆபிரகாமை கடவுள் சந்திக்கின்றார். எப்படி சந்திக்கின்றார்? ஒரு ஆளாக சந்திக்கவில்லை, 3 நபராக ஆபிரகாமை சந்திப்பதாக நாம் வாசிக்கின்றோம். லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது நம் ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெறுகின்றார். அங்கு என்ன நடக்கிறது? தந்தையாம் கடவுள் புறாவடிவிலே இறங்கி இவரே என் அன்பார்ந்த மகன் என்று சொல்கிறார். இவரிடம் நான் பூரிப்படைகிறேன். இந்த இயேசுனுடைய திருமுழுக்கிலே தந்தையும் அங்கு செயல்படுகிறார், மகன் திருமுழுக்கு பெறுகிறார், தூய ஆவி புறாவடிவிலே அங்கு செயல்படுகிறார். இங்கு 3 கடவுள் அருமையாக இருக்கிறது. லூக்கா நற்செய்தியாளர் இந்த 3 கடவுளை பற்றி சொல்கின்ற பொழுது அருமையாக சொல்கிறார். இந்த பழைய ஏற்பாடு தந்தையினுடைய காவியமாகவும், புதிய ஏற்பாடில் இருக்கக்கூடிய நற்செய்தி என்பது இயேசு கிறிஸ்துவுடைய காவியமாகவும், திருச்சபையினுடைய காலத்தை தூய ஆவியினுடைய காலமாகவும் இந்த லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு இறையியல் சிந்தனையாக இருக்கிறது. இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில், கிறிஸ்தவ வாழ்விலே இந்த 3 கடவுளை எப்பொழுதெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் என்று நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு நாள் என்று நாம் எடுத்துக்கொள்வோமானால் பல நேரங்களிலே சிலுவை அடையாளம் வருகின்றோம். எங்கெங்கெல்லாம் வருகின்றோம்? பொதுவாக ஒரு ஆலயத்திற்கு வரும்போது, அல்லது கடலுக்கு செல்வதற்கு முன்பு, அல்லது ஒரு விவசாய நிலத்திற்கு உழுவதற்கு முன்பு, அல்லது உணவு உண்பதற்கு முன்பு, தூங்குவதற்கு முன்பு, அல்லது திருப்பலிகளே விசுவாச பிரமாணத்தை சொல்கின்ற பொழுது 3 கடவுளை நாம் நினைத்துக் கொள்கிறோம். இப்படி பல நிலைகளிலே, பள்ளிக்கூடத்திற்கு செல்வதற்கு முன்பு, பஸ்ஸில் ஏறுவதற்கு முன்பு என்று பல நிலைகளிலே இந்த 3 கடவுளை நாம் நினைத்து பார்க்கிறோம் என்றால் இந்த கடவுள் நம்மோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மொத்தம் ஒரு திருப்பலியிலே பங்கெடுப்பதற்கு முன்பு குருவானவர் ஒரு திருப்பலியை ஆரம்பிப்பதற்கு துவக்கத்திலேயே தந்தை மகன் என்றுதான் துவங்குகிறார். தந்தை மகன் தூய ஆவி என்று துவங்குகின்றார். இறுதியிலே தந்தை மகன் தூய ஆவி என்றுதான் முடிக்கின்றார். அந்த அளவிற்கு அந்த திருப்பலி ஒரு மறை உண்மையை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி 3 கடவுள் பல நிலைகளிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த விழா நமக்கு கூறக்கூடிய என்னென்ன செய்திகள் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக ஒரு சரியான புரிதல் இந்த 3 கடவுள் மத்தியிலே இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்லக்கூடியது, நான் என் தந்தையை அறிந்திருக்கின்றேன், என்னை கண்டவன் தந்தையை கண்டிருக்கின்றான், நானும் தந்தையும் ஒன்றே என்று இயேசு அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து தான் இறப்பதற்கு முன்பே அவர் சொல்லக்கூடிய செய்தி, எனக்கு பின் துணையாளரை நான் அனுப்புகிறேன். அப்படி என்றால் இயேசுவுக்கும் தந்தைக்கும் இயேசுவுக்கும் தூய ஆவிக்கும் ஏதோ ஒரு இணைப்பு இருக்கிறது. இந்த இணைப்பை நாம் புரிந்து கொள்கிறோம் என்றால் இந்த 3 கடவுள் இந்த விழா நமக்கு இந்த ஒரு புரிதலை, சரியான ஒரு புரிதலை நமக்கு சொல்லி தரக்கூடியது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த 3 கடவுளிடம் இருக்கக்கூடியது ஆழமான உறவு. எல்லாவற்றிலுமே ஒரு ஆழமான உறவு. இயேசுவை திருமுழுக்கின் போது நாம் பார்க்கக்கூடிய அந்த உறவை பாருங்கள். புறாவடிவிலே தூய ஆவியானவர் இறங்குகின்றார், தந்தையானவர் பேசுகிறார், இந்த இயேசு அங்கு திருமுழுக்கு பெறுகின்றார். அவர்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கிறது என்பதை நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது ஒற்றுமையை இந்த 3 கடவுள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே எப்படி ஒற்றுமை? இவர்கள் ஒரே கடவுளாக இருக்கிறார்கள். ஒரே சிந்தனை, ஒரே ஞானம், ஒரே கடவுள் தன்மை, ஒரே சித்தம், இவற்றில் இவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை நாம் மறைக்கல்வி ஏடுகளிலே நாம் வாசித்திருக்கலாம், படித்திருக்கலாம். அதைத்தான் இன்றும் இந்த விழா நாளிலே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனவே இவர்கள் எல்லா விதத்திலுமே ஒற்றுமையாக சிறந்து விளங்கி இருக்கின்றார்கள். எனவே நம்முடைய குடும்பங்களை எடுத்துக்கொள்வோம். இந்த 3 காரியங்களை 3 கடவுள் சொல்லித்தரக்கூடிய அது சரியான புரிதலாக இருக்கலாம், அல்லது ஆழமான உறவாக இருக்கலாம், அல்லது ஒற்றுமையாக இருக்கலாம். இந்த 3 சிந்தனைகளை நம்முடைய குடும்பங்களில் அதை உள்வாங்கி சரியான புரிதல்களோடு கணவன் மனைவி அன்பு செய்ய ஒரு குடும்பமாக இருப்போம். சரியான நல்ல ஆழமான உறவுகளோடு நாம் வாழ்கின்ற பொழுது நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் இந்த உறவு ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு உறவாக இருக்கும். அதுபோல
கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று நாம் ஒற்றுமையோடு ஒரு இணைந்த வாழ்க்கை வாழும்போது மூவரு கடவுள் நம்முடைய குடும்பங்களில் அதிகமாக தங்கிக் கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்வோம். எனவே இத்தகைய சிந்தனைகளை நம்முடைய மனதில் இருத்தி கொண்டு இந்த திருப்பலியில் தொடர்ந்து வேண்டுவோம். தந்தை, மகன், தூய் ஆவியானவர் நம்மோடு என்றும் இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். உலகெங்கும் சென்று எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய் ஆவியின் பேராலே திருமுழுக்கு கொடுங்கள் என்ற அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகளை விண்ணப்பங்களாக எடுத்து கூறுவோம். இறை ஊழியத்தையும் ஆலயத்தையும் செம்மைப்படுத்த விரும்புவோரே எம் இறைவா, இறையாட்சி பணிக்காக நீர் அழைத்துள்ள எம் திருச்சபை தலைவர்கள், ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் நீதியின் பாதையில் நடந்து இறைப்பணி புரிய வல்லமையை அருள வேண்டுமென ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வளமாக வாழ கட்டளைகளை கற்பித்தவரே எம் இறைவா, உமது அன்பின் கட்டளைகளுக்கு வாழ்வு கொடுத்து பெற்றோருக்கு கீழ்ப்படியும் மக்களாகவும் கற்பு ஒழுக்க நெறிகளில் மேம்பட்ட மக்களாகவும் நாங்கள் வாழ்ந்திட வரம் வேண்டும் என ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தால் அவமான சின்னமாக கருதப்பட்ட சிலுவையால் எம்மை மீட்டவரே எம் இறைவா, எங்கள் வாழ்வில் ஏற்படும் போராட்டங்கள், எதிர்நோக்குகள் வழியாக நாங்கள் மீட்பை பெற்றுக்கொள்ள மன உறுதியோடு எங்கள் சிலுவைகளை தாங்கி மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமூக அநீதிகளை சாடியவரே எம் இறைவா, நாங்களும் உம்மை போல சமூக அக்கறை கொண்டு தாழ்த்தப்பட்டும் வஞ்சிக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் வாழும் மக்களுக்கு குரல் கொடுக்கும் துணியும் மனதை தந்திட வேண்டும் என ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியோடு உறுதியாக ஆண்டவரிடம் கேட்போம். எங்களை பாதுகாத்து பராமரித்து வரும் எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கின்றோம். மக்களுக்கு இதுவரை செய்து வந்திருக்கக்கூடிய அனைத்து நலன்களுக்காக நன்றி சொல்கின்றோம். மூவொரு கடவுளை பற்றிய ஒரு புரிதலை எமக்கு இன்று தந்தமைக்காக நன்றி சொல்கின்றோம். உம்மை எப்பொழுதும் நாங்கள் அன்பு செய்யவும், உம்மை அனுபவிக்கவும், புரிந்து கொள்ள முடியாத புதிரை நாங்கள் புது வாழ்வுக்கு நாங்கள் அழைத்து செல்லக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தந்தருள்வீராக. அன்றாடம் நாங்கள் சந்திக்கக்கூடிய கவலைகள், கஷ்டங்கள், மனவேதனைகள், மனபாரங்கள், நாங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள் அனைத்திலும் உம்முடைய உடனிருப்பை எங்களுக்கு தந்து, மூவொரு கடவுளுடைய பிரசன்னத்தை நாங்கள் என்றும் உணர்ந்து மகிழ்வான வாழ்க்கை வாழ எங்களுக்கு அருளை தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதன் வழியாக எங்களையே உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவர் தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆழ்வகையில் ஒருவராக இராமல் மூவராயிருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம்மகனையே குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆழ்வகையில் தனித்தன்மையும் இறை இயல்பில் ஒருமையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானக தூதர்களும் முதன்மை வானதூதர்களும் கருபீன்களும் சேராபீன்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடன்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமு நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாச மிகுந்த ஆயர் நசுரேன் சூசை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடையற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் அன்பு தாய், இடைவிடா சகாய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான திருச்சிலுவை நாதர் வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை அப்பா தந்தா என்று உரிமையோடு அழைக்க அவர் கற்றுத் தந்தவாறு அவரை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்கள், பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்வோடு கடவுள் தந்திருக்கக்கூடிய சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் இறைவனின் செம்மறியே எம்மே இரக்கம் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தீபம் இயேசுவின் திருவுடல் இதுவே, தேடும் நெஞ்சம் தேற்றவரும் திருவுணவிதுவே.
அழித்திட கேட்கின்றது. நம்மையும் உணவென நாம் கொடுப்போம், பிறர் நலமுடன் வாழ்ந்திட உயிர் கொடுப்போம். தியாக தீபம் இயேசுவின் திருவுடல் இதுவே. தேடும் நெஞ்சம் தேற்றவரும் திருவுடல் இதுவே. ஒரு இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம். ஒரு இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம். அடியே உன் பதம் சரணடைந்தே, படைப்பின் சிகரமா என்னை மாற்றி, பதரான என் நிலை உயரச் செய்தார். பதரான என் நிலை உயரச் செய்தார். போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உன் நாமமே, பரிசாற்றுவேன் உன் பெயர் என்றும் என் வாழ்விலே. போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உன் நாமமே, பரிசாற்றுவேன் உன் பெயர் என்றும் என் வாழ்விலே. சோதனை சூழ்கையில் உடனிருந்தாய், மன வேதனை போக்கினல் வாழ்வழித்தாய். அருட்பணி செய்கையில் அருகிருந்தாய். இறைவா அருட்பணி செய்கையில் அருகிருந்தாய். அல்லல்கள் நீக்கி அரவணைத்தார். அடிமையின் வாழ்வினை உயரச் செய்து அரியணை ஏற்றி ஒளிரச் செய்தார். போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உன் நாமமே, பரிசாற்றுவேன் உன் பெயர் என்றும் என் வாழ்விலே. போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உன் நாமமே, பரிசாற்றுவேன் உன் பெயர் என்றும் என் வாழ்விலே. ஒரு இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம். ஒரு இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம். அடியே உன் பதம் சரணடைந்தேன், படைப்பின் சிகரமா என்னை மாற்றி, பதரான என் நிலை உயரச் செய்தார். பதரான என் நிலை உயரச் செய்தார்.
போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உம் நாமமே. பறைசாற்றுவேன் உம் பெயரென்றும் என் வாழ்விலே. போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உம் நாமமே. பறைசாற்றுவேன் உம் பெயரென்றும் என் வாழ்விலே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு மக்களாக என்றும் வாழ சென்று வாழுங்கள். இறைவன் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. வாழ்க வாழ்க
மரியே புது வாழ்வின் மாதிரியே புது வாழ்வின் மாதிரியே அருள் நிறை மாமரியே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.